மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் உங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு நெருப்பானது எரிந்து கொண்டேதான் இருக்கும். அது உங்களுக்கு உங்களுடைய கோபம் என்பது தீய நோக்கம் கொண்டதாக எப்போதுமே இருக்காது. ஆனால் நீங்கள் எதிரில் இருப்பவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க கோபப்பட்டு சில வார்த்தைகளை விடும் பொழுது அவர்கள் அனைவருமே இவன் என்ன இப்படி கோபப்படுகிறான், இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவன் ஒரு தீமையான மனிதன் என்று உங்கள் மீது தவறான ஒரு நம்பிக்கையை எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் மீது இதுவரைக்கும் வைத்திருப்பார்கள். உங்களுடைய கோபம் என்பது ஒரு தீய நோக்கம் இல்லாமல் அது அந்த நிமிடத்தின் வேகம் மற்றும் உங்களுடைய நேர்மையின் வெளிப்பாடு. உங்களுடைய அன்பை அந்த ஒரு நேரத்தில் எப்படி வெளிக்காட்டுவது என்று தெரியாமல் அதனை நீங்கள் கோபமாக வெளிப்படுத்தியிருப்பீங்க. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உலகம் உங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதுமே பார்ப்பது கிடையாது. உங்களுடைய வார்த்தைகளை மட்டும்தான் இதுவரைக்கும் உங்களுடைய உலகமானது பார்த்து கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். நியாயத்திற்காக நீங்கள் சத்தமிடும் போது எதிரில் இருப்பவர்களை அதை உங்களுடைய அகங்காரமாகவே அல்லது உங்களுடைய முரட்டுத்தனமாகவோ அனைவரும் பார்த்திருப்பார்கள். ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை எப்போதுமே தவறான ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே வைத்திருப்பார்கள். ஆனால் உண்மை என்ன, அந்த கோபத்திற்கும் அந்த முரட்டுத்தன்மைக்கும் பின்னால் நீங்கள் பட்ட அவமானங்கள், பட்ட அடிகள் என்ன என்பதை யாருமே இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டார்கள். பார்க்காமல் அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய கோபத்தின் உச்சத்தில் நீங்கள் கொட்டிய வார்த்தைகளும் பல வருடங்களாக நீங்கள் பார்த்து பார்த்து வளர்த்த இரத்த பந்தங்களையும் நட்பு வட்டங்களையும் சில நொடிகளில் சுக்குநூறாக அது உடைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எரியவும் ஆரம்பித்திருக்கும். அவர்கள் தப்பு செய்யும் போது நான் இப்படி சும்மா இருக்க முடியும் என்ற உங்களுடைய நியாயம் இறுதியில் பல முக்கிய உறவுகள் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிவதற்கே சில வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிகளையும் வகுக்கவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் கோபப்பட்டு அமைதியான பிறகுதான் அந்த ஒரு கோபம் உங்களை எவ்வளவு தனிமைப்படுத்தி உள்ளது என்ற ஒரு உண்மையை நீங்கள் உணரப்போ ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய கோபத்திற்கு பின்னால் தீராத சில விஷயங்களும் இதுவரைக்கும் யாருமே கண்டு கொள்ளாத சில முயற்சிகளும் உங்களுடைய கோபத்திற்கு பின்னால் இதுவரைக்கும் இருந்து அதில் எப்பொழுதுமே தீராத ஒரு பகையாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஓடிய வாழ்க்கை, ஆனால் முடிவில் நீங்கள் தான் தனியாகவும் இருந்திருப்பீங்க. வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கான வாழ்வதை விட உங்களை சுற்றி இருப்பவர்களின் தேவைகளுக்காகவே நீங்கள் ஓடிய ஓட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பீங்க அல்லது வீட்டில் கூட சொந்தமான உங்களுக்குன்னு சில வேலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் மற்ற நபர்கள் உங்களுக்கு போன் போட்டோ அல்லனா உங்களுக்கு அவர்களுடைய தேவைகளுக்காக உங்களை உடனே அழைத்தார்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை அப்படியே அந்த ஒரு நொடியில் போட்டுவிட்டு அவர்கள் கூப்பிட்டு விட்டார்களே, அதனால நம்ம போக வேண்டும் என்று அவர்கள் கூப்பிட்டதை நம்ம மறுத்து பேசக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஓடி அவர்களையும் பார்க்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கவும் செய்திருப்பீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல நாட்களையும் பல வருடங்களையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேஸ்டாக பயன்படுத்தியிருப்பீங்க. குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய தூக்கம், அமைதி, சொந்த ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில படித்து முடித்ததிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்குன்னு பிடித்த விஷயங்கள், ஏன் பிடித்த விஷயங்களை செய்தால் கூட வீட்டில் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ அல்லது உங்களுடைய துணைவிகளோ துணைவர்களோ அவர்களும் உங்களிடம் சண்டைக்கு வருவாங்க. இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கு. சொந்த ஆசைகளை கூட உங்களால் சொந்த ஆசைகளை கூட சம்பாதிக்கிங்க, பணமும் உங்களுடைய கையில தங்குது. இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஆசைகளை கூட உங்களுக்காக நீங்கள் பிடித்ததை கூட செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதுவரைக்கும் சிக்கி தவித்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் ஓடி முடித்துவிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் யாருக்காக ஓடினீர்களோ அவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு பாதுகாப்பாக மாறியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் நடுத்தருவில் நிற்பீங்க. நீங்கள் மட்டும் அதே ஒரு பாதையின் நடுவில் உங்களுடைய தனிமையோடு தனியாக நின்று கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது தோள் கொடுக்கவோ அல்லது உங்களுடைய ஓட்டத்தை பாராட்டி ஆறுதல் கூறவோ யாரும் பக்கத்தில் இல்லாத ஒரு நிலைமை நீங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கைக்குள்ள அடைந்து கொண்டுமே தான் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதாவது பொய்யாக கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எனவே மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் இவ்வளவு நாள் தடைகள் இப்போ எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
மாறப்போகிறது என்றுதான் கூற வேண்டும். கடந்த காலங்களில் தொட்டதெல்லாம் நஷ்டமாக ஆரம்பித்திருக்கும். எடுத்ததெல்லாம் தடை என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. எது தொட்டாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுல பிரச்சனைகளும் தடைகளும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் உங்களுக்கு நேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன வேலையை முடிப்பதற்கு கூட நீங்கள் பல முறைகள் அலைந்து திரிந்து அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்கள் நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலைகீழாக மாறப்போகிறது. முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் அதிவேகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர தொடங்கும். இதுவரைக்கும் இதெல்லாம் நடக்காது, வாழ்க்கையில முன்னேற முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நிறைவேற்றியும் கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு இருந்த கிரகங்களின் இறக்கம் தளர்வதால் தடைப்பட்ட சுப காரியங்களும், வீடு வாங்கக்கூடிய யோகங்களும், வெளிநாட்டு செல்லக்கூடிய பயணங்கள் போன்ற அனைத்து முயற்சிகளும் எவ்விதமான தடங்கல்களும் இன்றி மளமளவென எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாமே திடீரென்று தான் நடக்கும். நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகிறது. இத்தனை நாட்கள் எவ்வளவோ அவமானங்களையும் அடிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறவோ ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்ததாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் ஒரு ஜெட் விமானத்தின் வேகத்தில் இருப்பதை நீங்களே கண்கூடாக காணவோ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவோ ஆரம்பிக்கும். உங்களின் ராசியின் அதிபதி உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை எப்படி தேடி கொடுக்க போகிறார் என்று தெரியுமா? உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் இவ்வளவு காலம் உங்களுக்கு சாதகமற்ற வீடுகளில் இதுவரைக்கும் சஞ்சரித்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பார். உங்களுடைய வீரமாக இருக்கட்டும், உங்களுடைய சுறுசுறுப்பு அனைத்தும் முடங்கி போயிருந்திருக்கும். உங்களை ஒரு பலவீனமானவராகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டியிருப்பார். நீங்கள் எது செய்தாலும் அதில் தோல்விகள், யாரை சந்தித்தாலும் அவர்களுடன் சண்டை சச்சரவுகள் என அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மட்டுமே இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் தனது பலம் பெற்று உங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்க தொடங்க போகிறார். இதன் மூலம் உழன்று கொண்டிருந்த உங்களுடைய மனதில் புதிய ஒரு தெம்பும் தைரியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் பிறக்க ஆரம்பிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே பனி போல விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய முயற்சிகளிலும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக நடந்து விடாது. செவ்வாய் பகவானின் அருள் வேணும். செவ்வாய் பகவானின் அருள் வேண்டும் என்றால் மாதத்தில் 2 செவ்வாய்க்கிழமையாவது முருகன் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லுங்கள். அதுவும் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் முருகனுடன் வள்ளி தெய்வானை இருக்க வேண்டும். அந்த ஒரு கோவிலுக்கு சென்று முருகனுக்கு செவ்வரளி மாலையையும் 2 தீபத்தையும் மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபட்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் எடுக்க புதிய முயற்சியிலும் அதிர்ஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாகவே உங்களை தேடி வந்துவிடும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னிலையிலேயே நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய உச்சக்கட்ட வெற்றியும் சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தையும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைச்சுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம் என்று அவர்கள் கூப்பிட்டதை நம்ம மறுத்து பேசக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஓடி அவர்களையும் பார்க்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கவும் செய்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல நாட்களையும் பல வருடங்களையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேஸ்டாக பயன்படுத்தியிருப்பீங்க. குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய தூக்கம், அமைதி, சொந்த ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில படித்து முடித்ததிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்குன்னு பிடித்த விஷயங்கள், ஏன் பிடித்த விஷயங்களை செய்தால் கூட வீட்டில் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ அல்லது உங்களுடைய துணைவிகளோ துணைவர்களோ அவர்களும் உங்களிடம் சண்டைக்கு வருவாங்க. இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கு. சொந்த ஆசைகளை கூட உங்களால் சொந்த ஆசைகளை கூட சம்பாதிக்கிங்க, பணமும் உங்களுடைய கையில தங்குது. இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஆசைகளை கூட உங்களுக்காக நீங்கள் பிடித்ததை கூட செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதுவரைக்கும் சிக்கி தவித்து கொண்டும் இருப்பீங்க.
ஆனால் ஓடி முடித்துவிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் யாருக்காக ஓடினீர்களோ அவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு பாதுகாப்பாக மாறியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் நடுத்தருவில் நிற்பீங்க. நீங்கள் மட்டும் அதே ஒரு பாதையின் நடுவில் உங்களுடைய தனிமையோடு தனியாக நின்று கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது தோள் கொடுக்கவோ அல்லது உங்களுடைய ஓட்டத்தை பாராட்டி ஆறுதல் கூறவோ யாரும் பக்கத்தில் இல்லாத ஒரு நிலைமை நீங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கைக்குள்ள அடைந்து கொண்டுமே தான் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதாவது பொய்யாக கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எனவே மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் இவ்வளவு நாள் தடைகள் இப்போ எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது என்றுதான் கூற வேண்டும். கடந்த காலங்களில் தொட்டதெல்லாம் நஷ்டமாக ஆரம்பித்திருக்கும். எடுத்ததெல்லாம் தடை என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. எது தொட்டாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுல பிரச்சனைகளும் தடைகளும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் உங்களுக்கு நேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன வேலையை முடிப்பதற்கு கூட நீங்கள் பல முறைகள் அலைந்து திரிந்து அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்கள் நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலைகீழாக மாறப்போகிறது. முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் அதிவேகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர தொடங்கும். இதுவரைக்கும் இதெல்லாம் நடக்காது, வாழ்க்கையில முன்னேற முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நிறைவேற்றியும் கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு இருந்த கிரகங்களின் இறக்கம் தளர்வதால் தடைப்பட்ட சுப காரியங்களும், வீடு வாங்கக்கூடிய யோகங்களும், வெளிநாட்டு செல்லக்கூடிய பயணங்கள் போன்ற அனைத்து முயற்சிகளும் எவ்விதமான தடங்கல்களும் இன்றி மளமளவென எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாமே திடீரென்று தான் நடக்கும். நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகிறது. இத்தனை நாட்கள் எவ்வளவோ அவமானங்களையும் அடிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறவோ ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்ததாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் ஒரு ஜெட் விமானத்தின் வேகத்தில் இருப்பதை நீங்களே கண்கூடாக காணவோ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவோ ஆரம்பிக்கும். உங்களின் ராசியின் அதிபதி உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை எப்படி தேடி கொடுக்க போகிறார் என்று தெரியுமா? உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் இவ்வளவு காலம் உங்களுக்கு சாதகமற்ற வீடுகளில் இதுவரைக்கும் சஞ்சரித்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பார். உங்களுடைய வீரமாக இருக்கட்டும், உங்களுடைய சுறுசுறுப்பு அனைத்தும் முடங்கி போயிருந்திருக்கும். உங்களை ஒரு பலவீனமானவராகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டியிருப்பார். நீங்கள் எது செய்தாலும் அதில் தோல்விகள், யாரை சந்தித்தாலும் அவர்களுடன் சண்டை சச்சரவுகள் என அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மட்டுமே இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் தனது பலம் பெற்று உங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்க தொடங்க போகிறார். இதன் மூலம் உழன்று கொண்டிருந்த உங்களுடைய மனதில் புதிய ஒரு தெம்பும் தைரியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் பிறக்க ஆரம்பிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே பனி போல விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய முயற்சிகளிலும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்களை தேடியும் வரவோ ஆரம்பிக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக நடந்து விடாது. செவ்வாய் பகவானின் அருள் வேணும். செவ்வாய் பகவானின் அருள் வேண்டும் என்றால் மாதத்தில் 2 செவ்வாய்க்கிழமையாவது முருகன் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லுங்கள். அதுவும் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் முருகனுடன் வள்ளி தெய்வானை இருக்க வேண்டும். அந்த ஒரு கோவிலுக்கு சென்று முருகனுக்கு செவ்வரளி மாலையையும் 2 தீபத்தையும் மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபட்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் எடுக்க புதிய முயற்சியிலும் அதிர்ஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாகவே உங்களை தேடி வந்துவிடும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னிலையிலேயே நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய உச்சக்கட்ட வெற்றியும் சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தையும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். அதுவும்